நண்பர்கள் அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம். ரயில்வே எக்ஸாம் உடைய ஆஃபிஷியல் எக்ஸாம் டேட் குரூப் டி மற்றும் ஏஎல்பிக்கான அதிகாரப்பூர்வ தேர்வு நாள் என்னைக்கு அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின அறிவிப்பு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம இந்த எக்ஸாம் டேட் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. இது அஃபிஷியலாக இல்லை இன்னும் வரலை அப்படிங்கிற ஒரு அப்டேட் பார்த்துருந்தோம். ஸோ அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஆர்ஆர்பியிலேருந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் வெளியிட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்லையும் ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லையும் நீங்கள் செக் பண்ணலாம். அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்மளோட வெப்சைட் அதிகமான டீமில் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். லேட்டஸ்ட் நியூஸில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஜூலை முதல் வாரத்தில் நமக்கான அப்ளிகேஷன் எது அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, எது ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க ஜூலை முதல் வாரம். சரிங்களா? அதே போல் லோகோ பைலட் மற்றும் டெக்னீஷியன்ஸ், சரிங்களா, அசிஸ்டன்ட் லோகோ பைலட் மற்றும் டெக்னீஷியன், அதே போல் லெவல் 1 குரூப். சரிங்களா? ஸோ லெவல் 1 அப்படிங்கிறது என்னென்னா குரூப் டி எக்ஸாமினேஷனை தான் குறிக்கிறாங்க. ஸோ இதற்கான தேர்வுகள் எந்த மாதம் நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் 2018 துவங்க வாய்ப்பு உள்ளது. சரிங்களா? ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. சரியான தேர்வு தேதி என்ன, எந்த தேதியில் நடைபெறும் அப்படிங்கிறது எல்லாமே பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நியூஸில் நம்ம இதை தான் சொல்லியிருந்தோம், ஆகஸ்ட்டில் வரவிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அந்த நியூஸ் இப்போ அஃபிஷியல் வெப்சைட்லேயே அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டீஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதிகாரப்பூர்வ வலைதளங்களில் மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான லிங்க் எல்லாமே நம்ம இந்த பேஜ்லேயும் கொடுத்துருக்கோம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ எந்தெந்த போர்டோட வெப்சைட் என்ன அப்படிங்கிறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கான அஃபிஷியல் லிங்க்கும் இங்கே கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே போல் அஃபிஷியல் வெப்சைட், ஸோ சென்னையோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இன்ட்ரிம் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஜூன் 30 வெளியிடப்பட்டுள்ள அஃபிஷியல் நோட்டீஸ் 2. சரிங்களா? ஸோ இந்த நோட்டீஸ்க்கான லிங்க்கும் தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அண்ட் டெக்னீஷியன், ஸோ இதற்கான நோட்டீஸ். அதே போல் லெவல் 1 போஸ்ட் அப்படிங்கிறது குரூப் டி போஸ்ட் தான். சரிங்களா? குரூப் டி தேர்வுக்கான தேதியும் அதே போல் ஏஎல்பி குரூப் சி ஓட தேதியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் நமக்கு அந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆகஸ்ட் அப்புறம் செப்டம்பர் 2018 எக்ஸாம் தேர்வு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான அதிகாரப்பூர்வ இணையதளங்களை மட்டும் பயன்படுத்துங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜூன் 30 வெளியிடப்பட்டுள்ள அஃபிஷியல் நோட்டீஸ். ஓகேங்களா? ஸோ தேர்வுக்கு தயாராகக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இன்னும் 1 மாதங்கள் மட்டுமே நடுவில் இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த 1 மந்த்தும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆகஸ்ட்டில் நடக்கலாம் அல்லது செப்டம்பரில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2 மாதத்துலேயும் இல்லை, ஆகஸ்ட் பாதிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா செப்டம்பர் வரைக்கும் நடக்கும். ஏன்னா ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் இந்த எக்ஸாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும். அதே போல் ஆர்ஆர்பியோட குரூப் டி எக்ஸாமினேஷனோட எல்லா எக்ஸாமும் கண்டக்ட் பண்ண முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 1 மாதங்கள் தேர்வு நடக்கும். சரிங்களா? ஸோ இருக்கக்கூடிய ஒரு 30 to 45 டேஸ் நல்லா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணலாம். இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணனாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே போல் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இன்னும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரிவிஷன் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதிகமான டீமிலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் அதிகமான டீமிலிருந்து ஆர்ஆர்பி குரூப் டி மற்றும் ஏஎல்பி இதற்கான ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் இணைய விரும்பக்கூடிய நண்பர்கள் கீழே கொடுக்கப்பட்ட லிங்க்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கான கம்ப்ளீட் சிலபஸ் நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் வந்திருக்கிறது அப்படிங்கிறத அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்களும் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணட்டும்.